அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்புள்ளம் கொண்ட இஸ்லாமிய பெரியவுள்ள சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் தினம் ஒரு உபதேசம். இன்று அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்ல குணத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கின்றான். நிச்சயமாக நீங்கள் மகத்தான குணத்தில் இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவெல்லாம் கால் வீங்கும் அளவுக்கு தொழுவார்கள். பல நாட்களில் தொடர்ச்சியாக நோன்பு வைப்பார்கள். எத்தனையோ இபாதத்துகள் செய்திருந்தாலும் அல்லாஹு தாலா நல்ல குணத்தை பற்றி மற்றும் அல்லாஹு தாலா சொல்லி காண்பிக்கின்றான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், 3 விதமான மனிதர்களுக்கு 3 விதமான சுவர்க்கத்தை வாங்கித்தர நான் பொறுப்பு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒன்று, சொர்க்கத்தில் ஒரு ஓரத்தில் ஒரு மாளிகையை வாங்கி தருவதற்கு நான் பொறுப்பு. ஏன்னு சொன்னால், யார் வீண் விவாதம் தர்க்கம் இதிலிருந்து நீங்கி மௌனமாக இருந்து வருகின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு ஓரத்தில் ஒரு மாளிகையை வாங்கி தருவது நான் பொறுப்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாம் பேசுவது நியாயமாக இருந்தாலும் வீண் விவாதம் தர்க்கம் செய்வதை நிறுத்திவிட்டால் சொர்க்கத்தில் ஒரு ஓரத்தில் மாளிகைக்கு பொறுப்பு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதேபோன்று இரண்டாவதாக, வீண் விளையாட்டிற்கு கூட யார் பொய் சொல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தின் நடுவில் ஒரு மாளிகை வாங்கி தருவதற்கு நான் பொறுப்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதேபோன்று பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வீட்டின் வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண்மணி வாசலில் நின்று கொண்டு தன்னுடைய குழந்தையை அழைக்கின்றாள். உள்ளவா, எனக்கு ஏதாவது சாப்பிட தரேன்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வழியாக சென்றவர்கள், உன்னுடைய குழந்தையை வீட்டுக்குள் அழைக்கின்றாய், உண்மையிலேயே சாப்பிடுவதற்கு வீட்டுக்குள்ளே தான் வைத்திருக்கின்றாயா அல்லது உள்ளே வருவதற்காக பொய் சொல்லி அழைக்கின்றாய் என்று கேட்டார்கள். உடனே அந்த பெண்மணி, இல்லையா ரசூலல்லாஹ், என்னுடைய மகனுக்கு ரொட்டி துண்டு வைத்திருக்கின்றேன் வீட்டுக்குள்ளே, அதை தருவதற்காகத்தான் உள்ளே அழைக்கின்றேன் என்று அந்த பெண்மணி சொன்னார்கள். அப்போ உலகத்தில் பார்க்கின்றோம், நான் விளையாட்டுக்குத்தானே சொன்னேன், விளையாட்டுக்குத்தானே துவா செஞ்சேன் என்று சொல்கிறாங்க. அப்போ அவசரம் அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்க குர்ஆனில், நல்ல விஷயங்களை கேட்குறதுக்கு நீங்கள் அவசரப்படுறீங்க, அதே போல் கெட்ட விஷயத்தை கேட்குறதுக்கு அவசரப்படுறீங்களேன்னு அல்லாஹ் தஆலா கேட்குறான். நல்ல விஷயத்தை கூட என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா நிதானமாக பொறுமையாக இருக்கணும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கெட்ட விஷயத்தை ஏன் கேட்குறீங்கன்னு சொன்னால், தலைவலி தாங்க முடியல, இந்த தலைவலியிலேயே இருந்து நான் மௌத்தாக போகிறது நல்லது என்பதாக நமக்கு என்னது கெட்ட துவா கேட்குறோமா இல்லை, இதை தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ நீ கேட்டுவிட்டால் என்ன நடக்கும், நீ மரணித்து விடுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதே போல் வீடு சரியில்லை, பிரச்சனையாக இருக்குது, என்ன சனியும் பிடிச்ச வீடு என்பதாக நம்ம வீட்டை திட்டுகின்றோம். அப்போ வீடு இல்லாமலே போய்விடும். அதே குழந்தைகளை திட்டுகின்றோம். குழந்தைகளையும் அதே போன்று அறிவில்லாதவள் நீ முகத்திலே முழிக்காது என்பதாக கெட்ட விஷயத்தை கேட்குறோம். அப்படி அல்லாஹ் தஆலா துவா கபூலாக்கிவிட்டால் அந்த குழந்தை அது நம்மிடத்தில் இல்லாமல் போய்விடும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஒரு ஒட்டகத்தின் மீது ஒரு சஹாபி அமர்ந்து ஒட்டகத்தை ஓட்டினார். அது செல்ல மறுத்தது. உடனே நீ நாசமாக போய்விடு என்பதாக சொல்லிவிட்டார். உடனேயே அந்த ஒட்டகம் அந்த இடத்திலே இறந்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடைய ஒட்டகம் மரணிப்பதற்கு நீங்கள் காரணமாக ஆகிவிட்டீர்களே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே
வீண் விளையாட்டுக்கு கூட நாம் யாரையும் ஏமாற்றக்கூடாது. வீண் விளையாட்டுக்கு கூட கெட்ட துவாவை நாம் கேட்க வேண்டாம். இதைத்தான் ரெண்டாவதாக, வீண் விளையாட்டுக்கு கூட யார் பொய் சொல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் நடுவில் ஒரு மாளிகை வாங்கி தருவதற்கு நான் பொறுப்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறினார்கள். மூன்றாவதாக, உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை வாங்கி தருவதற்கு நான் பொறுப்பு. அது யாருக்கு என்று சொன்னால், யார் நல்ல குணத்தில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்கின்ற பொழுது, வஇன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நீங்கள் மகத்தான குணத்தில் இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹு தாலா தனிப்பட்ட முறையிலே சொல்கின்றான். ஆகவே வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் இதுபோன்று நல்ல குணங்களை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வீண் விவாதம் தர்க்கம் செய்வதை விட்டு விடுவோம். சொர்க்கத்தில் நமக்கு ஒரு ஓரத்தில் ஒரு மாளிகை நமக்கு கிடைக்கும். வீண் விளையாடுறதுக்கு பொய் சொல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அல்லாஹு தாலா நாளை மறுமை நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தின் நடுவில் ஒரு மாளிகை வாங்குவதற்கு நம்ம பொறுப்பாக இருக்கின்றார்கள். மூன்றாவதாக, யார் நல்ல குணத்தில் இருக்கின்றோமோ அவர்களுக்கு உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்திலே ஒரு மாளிகை வாங்கி தருவது நான் பொறுப்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். வல்ல ரஹ்மான் நாம் அனைவருக்கும் இதுபோன்று நன்மையான விஷயங்களை செய்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. இந்த உலகத்தில் மறு உலக அழகான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கையை வழங்கி அருள் புரிவானாக. நரகத்தின் வேதனை விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்திலே நம் அனைவரையும் அல்லாஹ் நுழை வைப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தினை பரிந்துரையை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா கிடைக்க செய்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி